ஹரே கிருஷ்ணா. கூடியிருக்கும் எல்லோருக்கும் எங்களுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, இந்த அற்புதமான ஆலயத்தில் அதாவது எது எது எங்கெங்கே நடக்கணுன்றது பகவான் தீர்மானிக்கிறார். இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வேறு ஒரு இடம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ராகவேந்தர் சுவாமி வந்து முந்தானத்துக்கு க்ளீன் பண்ணோம். அந்த கோவில் வந்து உழவர பண்ணி பண்ணோம். வழக்கறிஞர் உழவர பண்ணி தெரிஞ்சிருக்கோம். டக்குன்னு ஒன்றே மத்தியானத்துக்கு மேலே இல்லை இன்றைக்கி இந்த சத்சங்கம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு உத்தரவு வந்தது. உடனே மோகன் சாரை கேட்டோம். ஷார்ட் டைமில் அற்புதமாக, அதாவது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஆட்கள் குறைச்சலாக இருந்தாலும் ஒருத்தரும் பகவானுடைய நாமத்தை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதனால் இன்றைக்கி யார் கொடுப்பினருக்கோ அவள் வந்திருக்கா. அந்த வகையில் இன்றைக்கி எங்கள் இணைப்புக்கு இணங்கி இந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் ஏசிடி நாள்தோறும் நல்லது செய்வோம் அப்படின்ற இந்த அற்புதமான பிரதோஷ வேலை, இதில் வந்து அன்பே சிவம் அப்படின்ற டாப்பிக்கில் மாதம் 9 ப்ரோக்ராம் பண்ணுறோம். அதாவது 2 சதுர்த்தி, 2 சஷ்டி, 2 பிரதோஷம், 2 ஏகாதசி, ஒரு பௌர்ணமி. ஸோ 9 நாட்களும் இன்ட்டு 12, 108 திவ்ய தினங்கள் அப்படின்ற இதில் இன்றைக்கி 4வது நாள். இன்றைக்கி எங்கள் இணைப்புக்கு இணங்கி எங்களுடைய நண்பர் திரு குமரன் அவர்கள், உங்கள் கரகுஷத்துடன் அவரை வரவேற்கிறோம். ஆள் வந்து சிம்பிளாக இருந்தாலும் இன்றைக்கி இல்லை என்றைக்குமே கவர்மெண்ட்டை கையில் வச்சுக்கின்றக்கூடிய ஒரு மனிதர். இஸ் அட்வொகேட், கவர்மெண்ட் லீடர், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் கன்சூமர் ஃபோரம்னு இருக்குது. நுகர்வோர் என்ன தப்பு பண்ணா அப்படின்றது சின்ன சின்ன டெஃபிஷியன்சிலே இருந்தாலும் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்ல மாட்டேன், கவர்மெண்ட்டுக்காக நியாயத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு பதவியில் இருக்கிறவர் குமரன் சார். ஒய்ஏசிடி சார்பிலும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் சார்பிலும் உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் சார். இந்த ஷார்ட் டைமில் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக எங்களுக்கு வந்து வந்திருக்க பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அதே மாதிரி நல்லோருக்கு வணக்கம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தன்மல்லற்ற சேவைகளை பல வருஷமாக எதுவுமே எதிர்பார்க்காத நிறைய பேர் பண்ணிட்டு வரோம். சர்வீஸ் தி அல்டிமேட் அப்படின்னு சொல்லுவோம், சர்வீஸ் டு காட், சர்வீஸ் டு மேன். அந்த வகையில் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பெரிய பதவியெல்லாம் இருந்தால் கூட அதெல்லாம் விட்டுட்டு கிட்டத்தட்ட 30-35 வருஷமாக, அதாவது ஊர் கூடி தேர் இழுப்போம் அப்படின்னு சொல்லுவாள். தனி மனிதராக ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே வந்து வாசுதேவன் சார், மோகன் சார் அவளாக இருந்தாலும் கூட கிருஷ்ணமூர்த்தி சார், நம்ம குருராஜ் சார் மாதிரி சர்வீஸ் 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 வேறு எதுவுமே கிடையாது. காலையிலேருந்து வந்து இங்கே சர்வீஸ் பண்ணுறான். என்ன சர்வீஸ் பண்ண பண்ணுறான், கோசாலாக இருக்கட்டும், சமைக்கிறதா இருக்கட்டும், இல்லை இங்கே பெருக்கிறது, க்ளீன் பண்ணுறது, இல்லை அபிஷேகம் பண்ணுறதா இருக்கட்டும், இதுதான் அப்படின்ற ஒரு நம்மளுக்குள்ளே ஒரு வேறுபாடு இல்லாமல் பண்ணக்கூடிய 2 பெரிய மனுஷால் இன்னைக்கு கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நல்லோர் வணக்கம் என்ற வணக்கத்தை நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம். கொஞ்சம் கரகத்துடன் அவர்களையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். திரு கிருஷ்ணமூர்த்தி சார் அண்ட் குருராஜ் சார். சுரேஷ் பாகவதர், அவரை பற்றி நான் சொல்கிறதோட அவர் பாடி கேட்கலாம். எக்ஸலண்ட்டாக, அதாவது நம்ம வந்து அண்ணாஜி, ஹரிதாஸ் கிரிதர், இப்போ இருக்கிற முரளிதர் சுவாமிகள், அந்த வழியில் நிறைய பகவதர் வந்திருக்கா. பாகவதா அப்படின்னாலே எனக்கு தெரிஞ்சு கிருஷ்ணர் வந்து கோபிகா சார்ந்தவா தான் பாகவதாஸாக வந்திருக்கான்ற மாதிரி ஒரு பாகவதத்தில் ஒரு ஐதீகம் இருக்குது. ஸோ அதனால தான் பாகவதர் கொண்டு தனி மரியாதை கொடுக்கணும். பாகவத தோஷம்ன்றது ரொம்ப பவன் சொல்லுவாள். அதாவது எனக்கு தெரிஞ்சு நான் 2 வயசுலேருந்து ராதா கல்யாணம், சஞ்சீவ் பாகவதா இருக்கட்டும், கோபாலகிருஷ்ண பாகவதெல்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். பாகவதார்ன்றது ஒரு தனி ஸ்நானம். அது வந்து டைரெக்டாக கிருஷ்ணருக்கும் ராதைக்கும் இருக்கிற ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன். அவள் தான் பாகவதர் ஆக முடியும். எல்லாருமே நினச்சவாலாம் வந்து பஜன் பாட முடியாது, நினச்சவாலாம் வந்து வாத்தியம் வாசிக்க முடியாது. அந்த ஸ்நானத்தில் இருக்கிற இன்றைக்கி சுரேஷ் பாகவதர் எவ்வளோ ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் எங்கள் இணைப்புக்கு இணங்கி நேற்று காலையில் சொன்னோம் ராகவேந்தர் பாடணும். ராகவேந்தர் கோவிலில் அவள் சுவாமிக்காக பாட வந்திருக்கா. உங்கள் கை வணங்குகிறேன். இன்றைக்கி எங்களுக்கு சீஃப் கெஸ்ட்டாக இந்த குமரன் சாரை, திரு மோகன் ராவ், அவர் தான் வந்து இந்த கோவில் ஆலயத்தை இவ்வளோ அற்புதமாக செக்ரட்டரியாக வந்து நடத்தின்னு வரா. கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் சார்பிலும் ஒய்ஏசி சார்பிலும் பொன்னாடி போய்த்து கௌரவிக்குமாறு பணியன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.